இந்த சுடர் வந்து வெண்பாவ கடத்தி வச்சுக்கிட்டு விஜய வந்து மிரட்டுவாங்க. அதே நேரத்தில கதிரேசனையும் மிரட்ட தான் செய்தாங்க. ரூ. 50,00,000 பணம் வேணுங்கிறாங்க. அந்த நேரத்தில ஒரு வார்த்தைய விஜய பார்த்து சொல்லுவாங்க. "யப்பா இது சுடரா இல்ல வேற யாருமா?" அப்படிங்கிற மாரி தான் தோண ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா, அந்த மிரட்டல்ல கூட அவங்களுக்கு விஜய் மேல உள்ள காதல வந்து வெளிப்படுத்துறாங்க. அப்போ நீ சுடர்ன்னு சொல்லும்போது என் மனசுக்குள்ள, என் இதயத்துக்குள்ள, அடி ஆழத்துக்குள்ள போய் என் உடம்புக்குள்ள என்னென்னலாமோ பண்ணுது அப்படிங்கிற மாரி இந்த சுடர் வந்து பேசுவாங்க. அப்ப இவங்களுக்கு பணம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த மனசுக்குள்ள காதல் அப்படிங்கிறது விஜய் மேல இருக்க தான் செஞ்சிருக்கு. அது ஏன்னா விஜய் மேல காதல் வராம எப்படி இருக்க முடியும்? அவ்வளோ ஒரு நல்ல மனுஷனா இருக்காரு. அதே நேரத்தில அவர் வந்து மல்லி மேல அவ்வளோ அன்பா காட்டுதாரு. வெண்பா மேல அவ்வளோ அன்பா காட்டுதாரு. அப்ப அந்த இடத்துல வந்து சுடருக்கு விஜய் மேல காதல் வந்ததுல ஒண்ணும் ஆச்சரியம் இல்ல. அப்ப அந்த காதலையும் அவங்க வெளிப்படுத்துற விதமும் வேற லெவல்ல தான் இருந்துகிட்டு இருக்கும். அப்ப இதுல வந்து என்ன நெனைக்கிறாங்க இந்த சுடர் அப்படின்னா, அப்ப இவங்கட்ட பணத்த 2 பேருகிட்டயும் கறந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இதுக்கு இடையில தான் ஒரு விஷயத்த வந்து அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க. ஏதாவது போலீஸ் அந்த மாரி இதுக்கு போனீங்க அப்படின்னா, வேற என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல வந்து பெருசா இவங்களால மூவ் பண்ண முடியாது. கதிரேசனாலயோ, விஜயாலயோ. இதுக்கு இடையில வந்து வெண்பா அவங்களாவே தப்பிச்சுருவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு விஷயமும் இந்த சுடர் கையில இருந்துகிட்டு தான் இருக்கு. என்ன அப்படின்னா, ராஜியோட விஷயம். அதாவது ராஜியோட விஷயம் என்ன அப்படின்னா, ராஜி தான் வந்து இந்த கதிரேசனோட அதாவது விஜயோட முதல் மனைவி ரேணுகாவ வந்து கழுத்துல மிதிச்சு கொன்றுப்பாங்க. அப்ப அந்த விஷயம் வந்து இவங்க சும்மா எப்பவுமே நாம ஒரு விஷயம் பேசுறோம் அப்படின்னா, அத வந்து எப்படி பேசணும்? மறைவா பேசணும். அந்த மறைவா பேசுறோம் அப்படிங்கிறத விட இன்னொரு காதுல விழுந்துறக்கூடாது. "சோறுக்கு கூட காது உண்டு" அப்படின்னு நம்ம சொல்றத கேட்டுருக்கோம். அப்ப அதெல்லாம் கவனிக்காம, அதெல்லாம் பொருட்படுத்தாம ராஜி அவங்க இஷ்டத்துக்கு ஃபோன்ல ரஞ்சிதா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ரேணுகாவ கொன்ன விஷயம் இது எல்லாத்தையும். அப்ப இந்த இடத்துல தான் அந்த திடீர்னு யாரு இந்த சுடர் வருவாங்க. வந்துட்டு அது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்டாவே பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப நம்ம அப்பவே அந்த ஒரு வீடியோல ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கண்டிப்பா வந்து ராஜி என்ன சொல்றாங்க, இந்த ரேணுகாவுக்கு அதாவது இந்த சுடருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு அவங்களாவே பேசிக்குவாங்க. ஆனா நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா, கண்டிப்பா அதில வந்து சுடர் வந்து ஏதோ ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அத மாதிரியே இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, சுடர் அத வச்சுக்கிட்டு தான் மிரட்டுதாங்க ராஜிய வந்து. அதாவது உன் குடுமி இப்போ என் கையில ராஜி. நீ வந்து என்ன பண்ணணும்னா ராஜி, நீ ஒரு ரூ. 50,00,000 தரணும் ராஜி அப்படின்னு அவங்களுக்கே அந்த உரிய ஸ்டைல்ல வந்து பேசுவாங்க. அப்போ இதில வந்து ராஜி ஆடி போய் தான் இருக்கிறாங்க. ஏன்னா, அந்த ரெக்கார்ட அப்படியே ராஜிக்கு திரும்ப அனுப்பிருவாங்க. அப்ப அனுப்பிட்டாங்க அப்படின்னாலே அங்க வந்து ராஜிக்கு அல்லு விட்டு போயிரும். இப்ப என்ன பண்றது ராஜிக்கு? அப்போ பணம் குடுத்து தான் ஆகணும். இல்ல அப்படின்னா, கண்டிப்பா ஜெயிலுக்கு போறது உறுதி. ஏன்னா, கொலை கேஸ்லலாம் ஜெயிலுக்கு போணும். ஏற்கனவே விஜய்க்கும், கதிரேசனுக்கும் அனுப்பிருவேன். அது மட்டும் இல்லாம போலீஸுக்கும் அனுப்பிருவேன்னு இந்த சுடர் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அப்படி ஒரு வேளை நடந்துச்சுது அப்படின்னா, ராஜி கழி திங்க வேண்டியது தான். அதனால ராஜி தான் பணத்த குடுப்பாங்க. அப்போ இன்னொரு 50,00,000 அவங்களுக்கு மிச்சமாயிரும். விஜய்க்கு எப்படி மிச்சமாகும்னா, நம்ம வெண்பா தான் தப்பிச்சுருவாங்களே. அப்ப ஏன்னா வெண்பா வந்து புத்திசாலி குழந்தை, சுட்டி குழந்தை. அந்த குழந்தை வந்து ஈஸியா இந்த சுடர ஏமாத்திரும். ஏன்னா சுடர் வந்து பெரிய ஆளு. நான் உங்கள கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டியிருக்கேன் 6 மாசமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, இப்போ 1 மணி நேரத்தில நம்ம வெண்பா வந்து இந்த சுடர் கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டுவாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதியா தெரியுது. எது எப்படியா இருந்தாலும் வெண்பா தப்பிச்சு வந்தா ரொம்பவே அருமையா இருக்கும். சுடர் ஜெயிலுக்கு போனா ரொம்ப சூப்பரா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.